ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தான் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டேர். அப்போ ஓகே நண்பன் அனுப்பிச்சிருக்கிறான். ஓகே அவன் வந்து நண்பன் மதுபுலக்கு வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டார். ஆனால் நாம் இப்போ தான் என்னோட ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஸ்டூடியோ லெவல் முடிச்சுட்டு வந்தேன் நான். அப்போ டாக்டர் சம்மந்தமாக உங்களை கருத்து என்னன்னு சொல்லி கேட்போம் முதலாவது. அதுக்கப்புறம் வந்து இந்த கருத்தை சொல்கிறேன். ஏற்கனவே வந்து டாக்டர் சிம்பிளாக சொன்னேன், உங்களுக்கு வந்து என்னோட டெலிஃபோன் கேட்கத்தானே பிடிக்கும், அதை மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி இந்த ஹலோ ஹலோ வணக்கம். மதுபிளக் கதைக்கிறது. நாங்கள் மிஸ்டர் கிரிஞ்ச் யூடியூப் சேனல்லேருந்து கேட்குறோம். நீங்கள் டாக்டரை கடுமையாக பின்தொடர்கிறீர்கள். எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட அப்டேட்டை விட உங்களோட அப்டேட் கூடவாக இருக்குது. அதால் வந்து டாக்டர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவு அளிக்க போகிறீரா? உங்கள் கருத்து எவ்வாறாக இருக்கின்றது? கருத்து என்ன, அவர் எல்லா கட்சியோடையும் வந்து கட்சி கொண்டு வாரார். அதாவது எங்கட தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை வந்து தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற கோரிக்கைகளை வந்து யார் வந்து நிறைவேற்றி வைக்கிறார்களோ, எங்களுடைய மக்களுக்கு வந்து நல்லது நடக்கிற மாதிரியான விடயங்களை வந்து யார் வந்து செய்யறதுக்கு வந்து முன்வருகின்றார்களோ அவர்களை வந்து ஆதரிப்பதுதான் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஓகே, அப்போ அவர் வந்து இப்போ வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறேன், நான் சைத்துக்கு ஆதரவிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன கோரிக்கை முன் வச்சேன்னு சொல்லல. நீங்கள் யாருக்கு இப்போ உங்களோட ஓட்ஸ் யாருக்கு போகிறீங்க? எங்களோட ஓட்ஸ்ன்றதை விட இல்லை நீங்கள் கதையை மாற்ற உங்களோட ஓட் நீங்கள் யாருக்கு போகிறீங்க? டாக்டர் இப்போ யாருக்கு சொல்கிறாரோ அதுக்கு மேலே நாங்கள் ஓகேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சஜித்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ ரிங்கோவில் நிற்கிறோம். டாக்டர் வந்து இன்றைக்கு ரிங்கோலாம் நிற்கிறேன்னு சொல்லிக்கிறார். ஏன்னா நாளை தினம் சஜித் பிரேமதாஸ் அவருடைய மாபெரும் மாநாடு ஒன்று இங்கே ரிங்கோவில் நடக்க இருக்குது. அது சம்பந்தமாக வந்து இப்போ நாங்கள் நாளைக்கு தினம் ஒருவேளை நாளைக்கு விடிய நான் மார்னிங் ஒரு மதியமோ வைத்திய ராமநாதனை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாளை தினம் வாய்ப்புகள் இருக்குது. சந்திச்சு நாளைக்கு ஒரு அதிகாரபூர்வமான ஒரு வீடியோ ஒன்று நாளைக்கு வரலாம். ஓகே ப்ரோ, பாப்போம். உங்களோட ஹாய்ச்சியில் சந்தோஷம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு வரேன். ஓகே நன்றி. ஓகே பாய். ஓகே சரி, ஓகே. இவன் கோல் பண்ணியிருந்தான் இருப்போம் என்று எடுக்க அதை மறுத்துட்டு இப்போ என்னென்னு சொன்னால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வந்து முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் சஜித் பிரேமதாசாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் முன்வைத்த கோரிக்கைகள் வந்து இன்னும் சொல்லவில்லை. அதாவது வந்து பின்புலம் வந்து கடுமையான தாக்கல் இல்லாத பின்புலமாக இருக்கிறான்னு சொன்னால் இத்தனைக்கும் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வந்து பின்புலம் பெருசாக வந்து அந்தளவுக்கு கடுமையான எதிர்க்கத்தக்க பின்புலம் இல்லை என்று வந்து அவர் சொல்லியிருக்கிறேன். இதற்கங்கால வந்து ரணில் அவர்கள் வந்து தமிழ் மற்றும் சிங்கள மக்களுடைய ஓட்ஸ் இல்லாமலே நான் ஜெயிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி தகவலும் வெளியிட்டிருக்கிறேன். அதுக்காக ஒரு சில விஷயங்கள், இந்த கலவரங்கள் சம்பந்தமான ஒரு சில காரணிகளுக்கு பின்னால் ரணில் அவர்கள் இருக்கிறேன் என்று சொல்லி டாக்டரின் தனிப்பட்ட கருத்து இருக்குது. அதுக்காக நாளைக்கு வந்து சஜித் பிரேமதாசா ட்ரிங்கோவில் மாபெரும் ஒரு கூட்டம் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு தான் அந்த இடத்துல போய் கதைக்க போகிறேன். நீங்கள் முடிந்தளவு தமிழ் மக்கள் வந்து ஆதரவு தாங்க வந்து தெளிவாக அவர் குறிப்பிட்டது வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் பார்க்கணும். இதுக்காக வந்து இன்னும் ஒரு விஷயத்தை நான் இதில் பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் நம்மளை பார்த்துருப்பீங்க, போன முறை வந்து ஜனாதிபதி தேர்வில் சஜித் பிரேமதாசாவை அவன் ஓட்ஸ் எண்ணிக்கையை வந்து ஒரு படம் ஒன்று வரைந்து காட்டியிருந்தார்கள். என்னென்னு சொன்னால் தமிழீழத்தை மீண்டும் குறித்து காட்டிய சஜித் பிரேமதாசா அவர்களின் வாக்கு என்ற மாதிரி. என்னென்னு சொன்னால் தமிழ் மக்கள், அதாவது முந்தைய தமிழீழம் சம்பந்தமாக எங்கெங்கே தமிழர் பிரதேசம் என்று சொல்லி ஒரு பட வரைவு ஒன்று இருந்து இருக்குன்னு தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வரைவு மாதிரியே அதோட கிட்டத்தட்ட 90% பொருந்தக்கூடிய மாதிரி ஒரு தமிழீழம் சம்பந்தமாக பொருந்தக்கூடிய ஒரு வரைவு மாதிரியே வந்து அவருக்கு இந்த ஓட்ஸ் எண்ணிக்கை இருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அங்கால ஒரு சிறிய ஓட்ஸ் வித்தியாசத்தில் அவரால் வரையலாம் போட்டு மீண்டும் அவர் இந்த முறை தேர்தலில் நின்று பிரச்சாரம் செய்ய வந்து இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து சப்போர்ட் பண்ணிக்க இந்த தமிழீழம் சம்பந்தமாக அவருடைய கருத்து என்னவாக இருக்க போகுது? டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து 2009 நாங்கள் இழந்ததை இந்திய பருவம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்க அவர் கடிதம் வந்து கொடுக்குறாரு தானே, நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா நீங்கள் என்னென்ன விஷயம் நான் செய்யணும் என்று சொல்லி. அதில் வந்து தமிழ் மக்களுக்கு எந்த வித நன்மை உள்ள விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் யோசிக்க வேண்டியதான் இல்லை. அவர் அப்படி என்ன கொடுத்துருப்பாரு?
அப்படி கொடுக்கும்போது தமிழ் மக்களுக்கு சார்பாக தான் கொடுத்துருப்பேன்ட்டு கட்டாயம் 100க்கு ஒரு 90% எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு அங்கே என்னென்ன கோரிக்கைகள் என்ற மாட்டேன். அதோட வந்து அவர் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியில் நான் இணைய மாட்டேன். நான் எப்போவுமே சுயேச்சை, நான் தனி கட்சி தான்டா டேய், நான் இணைய மாட்டேன்டா. ஆனால் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நான் இன்னும் ஜனாதிபதி ஆக்கி விட்டுருக்கிறேன். நீங்கள் நாங்கள் இப்படி வரைக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் செய்யுங்க, நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து அவர் முடிவெடுத்திருக்கிறார். அதுக்கு அங்கால டாக்டர் ராமநாத அர்ஜுனா ஆதரவளிக்க சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் வந்து ஓட்ஸ் கொஞ்சம் விழுமன்ற வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சிங்கள மக்கள் முழுக்க முழுக்க வந்து ரணில் அவர்களுக்கு போடுறதுக்கும் அதிகளவான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த முறையில் சரிக்கு சமமாக முதல் தமிழ் மக்கள் ஆதரவு அளித்தவரை இந்த முறை டாக்டர் அர்ஜுனா வந்து சொல்லிக்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட சார்பார் ஆதரவு அளிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவருக்கு இருக்கிற 93,000 ஃபாலோவர்ஸில் 93,000 ஓட்ஸும் சைத்துக்கு தான் விழுமாண்டா ஏற்க முடியாத தோன்றும். எனக்கு தெரிஞ்சு 93,000 பேரில் ஒரு 20,000 30,000 பேர் சப்போர்ட் பண்ணலாம், 50% சப்போர்ட் பண்ணலாம். என்னதான் இணைந்திருந்தாலும் அந்த அரசியல் ரீதியாக பெரிய மாற்று கருத்துக்களை கொண்ட நபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அதில் வந்து குறிப்பிட வேண்டிய விஷயம் ஒன்று தான். இதுக்கங்கால இனி நாளைக்கு ட்ரிங்கோவில் டாக்டர் ராமநாத அர்ஜுனா கதைக்க போகிற விஷயம், அந்த மேரியில் கதைக்க போகிற விஷயம் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. என்ன மாதிரி கதைக்க போகிறார், எப்படி கதைக்க போகிறான்ட்டு நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதுக்கங்கால நீங்கள் டாக்டர் ராமநாத அர்ஜுனா சொல்கிறபடி சஜித்துக்கு ஓட் போடுவீங்களா இல்லையா? இல்லாவிட்டால் நான் டாக்டர் ராமநாத அர்ஜுனாவுக்கு தனிப்பட்ட ரீதியில் கடமைப்பட்டிருக்கிறேன், தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த அரசியல் வேண்டாம்டாப்பா, நான் வேறு, இந்த அரசியல் வேறு, எந்த அரசியல் வேறு என்றீங்களான்னு கமெண்டில் பண்ணுங்கள். என்ன பொறுத்த மட்டும் நான் செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா இல்லையான்னு சொன்னால் டாக்டர் சொல்லிட்டே இல்லோ, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏண்டா இது ஓட் சம்மந்தப்பட்ட விஷயம், சொல்லிட்டு மாட்டப்படாது. ஸோ நான் ஓட்டே போட மாட்டேன்னுக்கும் வச்சுக்கொள்ளுங்க. நான் சின்ன பையன் தானே, எனக்கு என்ன 18 வயசு ஆகையில் அதால் ஓட் போட மாட்டேன் என்றும் வச்சுக்கொள்ளலாம். டேட் ஆஃப் பர்த் பார்ப்பீங்கள்ல, ஓகே, எந்த ஓட்ஸாக இருக்குன்னு சொல்லி நான் சத்தியமாக குறிப்பிட மாட்டேன். ஏண்டா அது எங்களுடைய சுதந்திரத்தை தாண்டி தனிப்பட்ட விஷயமும் கூட சில விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது. நான் வந்து அரசியல் கட்சியில் தானே, நான் சாதாரண ஒரு யூடியூபர். அப்போ இதை பற்றி நான் ஷேர் பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னொரு ரோட்டில் ஒருத்தன் வச்சு எனக்கு அடித்தா, எனக்கு ரத்தம் வந்தால் எனக்கு தானே வலிக்கும். நான் போட்ட ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தமான வீடியோவில் என்னை மூஞ்சியை காட்டிக்கொண்டு போய் எனக்கு மருந்து கட்டி விடுங்கன்னு சொன்னால் டாக்டர் அடிப்பான். எனக்கு அந்தளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த விஷயத்தில் அமைதியாக இருப்பேன். இதுக்காக டாக்டர் ராமநாத அர்ஜுனாவுக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவர் சொன்ன சைத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது சரியா தவறான்னு சொல்லி மறக்காமல் நம்ம மிஸ்டர் கிரீன் சேனலில் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக வந்து எனக்கு நீ இந்த விஷயம் கதைச்சது பிள்ளையரான்னு சொல்லி ஏதாச்சும் சொல்ல விரும்பினா, இல்லாட்டி அடுத்த வீடியோ சம்மந்தமாக கதையரான்னு சொல்ல விரும்பினாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். மறக்காமல் நம்ம மிஸ்டர் கிரீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.